பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. பசி உணவு மகேந்திரன். பசி எடுத்ததா? சாப்பிட்டீங்களா? மகிழ்ச்சியாக சாப்பிடுங்கள். உங்களுடைய உடல் உங்களை நலமோடு வாழ வைக்கும். உங்களுடைய சுய அறிவு உங்களை எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும். பிறர் அறிவு உங்களை ஒரு நேரம் மகிழ்ச்சியை காட்டும், ஒரு நேரம் டென்ஷனை காட்டும். ஆனால் உங்கள் சுய அறிவு இது பார்த்தீங்களா, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ளும். இந்த சுய அறிவு தான் உண்மை மார்க்கம். உண்மை மார்க்கம் என்னன்னா அது தன்னை மட்டும் நம்பும். புரியுதுங்களா? அதனால் அதுக்குள்ள சரி. இன்று என்ன தலைப்பு பார்ப்போம்? இன்று படைப்பில் தியானம் இருக்கா? புரியுதுங்களா? என்னுடைய உணர்தல் பிரகாரம் படைப்பில் தியானம் இல்லை. என்னுடைய உணர்தல் பிரகாரம் உங்களுக்கு நான் இதை சொல்லலை, படைப்பில் தியானம் கிடையாதுன்னா அது நீங்கள் முடிவு எடுத்துங்க. உங்கள் உடம்புக்கிட்ட நீங்கள் கேளுங்க. உங்கள் உடம்பு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. என் உடம்பு எனக்கு சொல்லியது எனக்கு சொந்தம். எனக்கு சொந்தமானது உங்களுக்கு சொந்தமில்லை. பாடம் தெளிவாக நடத்தணும். புரியுதுங்களா? உங்கள் உடம்பை கேள்வி கேளுங்க, தியானம் இதுதான்னு. தியானம் என்பது என் உடல் விளக்கியது. படைப்பில் ஓய்வு தான் இருக்க ஒன்றா தியானம் இல்லை. பூமியில் 800 கோடி பேர் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஓய்வு எடுக்கிறார்கள். பூமியில் எல்லா ஜீவராசிகளும் இருக்குது, எல்லா ஜீவராசியும் ஓய்வு எடுக்கிறது. அப்போது ஓய்வு தானே இருக்குது, தியானம் எங்கே இருக்குது என்று என்னுடைய உடல் எனக்கு பாடம் நடத்தியது. தெளிந்து விட்டேன். இந்த தெளிவு உணர்வு தான் உண்மை மார்க்கம். உண்மை மார்க்கம்னா புரிதலில் வரணும். இந்த தியானத்தெல்லாம் யார் கற்றுக் கொடுத்ததுன்னா இந்த குருமாருங்க கற்றுக் கொடுத்தது. இந்த ஓய்வு தான் தியானம்னு மாற்றி விட்டாங்க. அப்போது இந்த ஓய்வு என்பது ஒன்று மிஸ்யூஸே பண்ண முடியாது. எல்லாரும் ஓய்வு எடுக்கிறாங்க. இது போய் என்ன மிஸ்யூஸ் இப்போ தியானம் என்பது அதே ஓய்வை தியானமாக மாற்றினால் 10 தியானம் கற்றுக் கொடுக்கலாம், 20 தியானம் கற்றுக் கொடுக்கலாம், 50 தியானம் கூட கற்றுக் கொடுக்கலாம். பார்த்தீங்களா? 50 கூட எடுத்து போகலாம். ஆனால் ஓய்வை எப்படி 50 எடுத்து போக முடியும்? சிந்தி கொஸ்டின் இல்லை? இதாங்க சுய அறிவு. உங்களை நம்பினால் அற்புதமாக வாழ வைக்கும். ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியல. பிறர் அறிவை இந்த உடலுக்கு நீங்கள் திணித்தால் உங்களுடைய உடல் அதை எதிர்த்து நிற்கும். அதை அறிந்தவன் நான். சரணாகதியாகி உடல்கிட்ட வெளியே வந்துட்டேன். யார் அறிவை நான் ஏற்றுக்க மாட்டேன். 2 அறிவு இருக்க உடலுக்குள். புரியுதுங்களா? வெளி அறிவு ஒன்று, உள்ளறிவு ஒன்று. உள்ளறிவு என்பது நிரந்தரமாக அது நிலையிலிருந்து எப்பொழுதும் மாறாது. அதை டிஸ்டர்ப் பண்ணவர்கள் அவங்க உடல்கிட்ட அவங்க சிக்கி கொண்டார்கள். இது என்னுடைய உடல் எனக்கு நடத்திய பாடம். எந்த அறிவை நீ கொடுத்தாலும் சரி, புரியுதா? 24 மணி நேரத்துக்கு மேலே 24 மணி நேரம் கிடையாது, 8 16 மணி நேரம் தான் நீ அதை நீ மைண்டில் வச்சுனுப்ப. அடுத்து உனக்கு தூக்கம் வந்துடும், மொத்தத்தையும் நீ மறந்துடுவ. அப்போ நான் உனக்கு என்ன சொல்கிறேன்? என் உடல் பேசு. நீ கற்றுக்கிறதுலாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். திருப்பி போய் கற்றுனுக்கிற நீ. ஆனால் இப்படி ஒன்று எதிர்பார்க்கல உலகத்தில். என்ன மாதிரி இந்த வானத்தட்டி பூமிக்கிட்ட என்ன மாதிரிலாம் இருக்குது பாருங்களேன். உணர்வு எப்படிலாம் புரிய வைக்குது பாருங்களேன். இதுதான் சுய அறிவு. புரியுதுங்களா? இதை புரிஞ்சுங்க. உங்கள் உடல்கிட்ட உஷாராக இருங்க. பம்பில் மாட்டிக்காதீங்க. இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இந்த புகழ் அந்த புகழெலாம் ஓடாதீங்க. உங்களுடைய உடல் ஓய்வு கேட்கும். அந்த ஓய்வு என்பது எப்படிலாம் இருக்கும்? இது எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஓய்வுன்றது இருக்குது. இந்த தியானம்ன்றது எவ்வளோ நாளைக்கு முன்னாடி வந்தது? எல்லாத்தையும் என்னுடைய உடல் என்ன எனக்கு விளக்கியதோ அதை விளக்குகிறேன். என்னுடைய அறிவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இதை உங்களுக்குள் ஆய்வு எடுத்து உங்களுடைய உடல் என்ன சொல்லுகிறதோ, என்ன உணர்த்துகிறதோ அதுதான் உங்களுக்கு உண்மை. என் உடல் உண்மை எனக்கு சொந்தம். என் உடல் உண்மை உங்களுக்கு சொந்தமில்லை. தெளிவாக பாடம் நடத்துவது இதுதான் உண்மை மார்க்கம். நன்றி, மகிழ்ச்சி. புரியுங்களா? மகிழ்ச்சியாக இருங்க. புரியுதுங்களா? உண்மை புரிஞ்சுச்சுன்னா எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உண்மை புரியாதவங்க தான் டென்ஷனாக இருப்பாங்க. தன் உடல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்து கொண்டு இருக்கான். மகிழ்ச்சியோடு வாழ்வோம். பசி என்னை படைத்தது, உணவு என்னை வளர்த்தது. நன்றி, மகிழ்ச்சி. பசி உணவு மகேந்திரன்.